Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் ஃபர்தர் அப்டேட். அன்அகாடமியோட டாப் எஜுகேட்டரோட டாப் பேட்சஸ்லாம் 24 Februaryலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சிலரேட்டர் பேட்ச் ஃபார் SBA கிளர்க்கிசம் அப்கமிங் SBA கிளர்க்காக ஆக்சிலரேட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரம் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஃபுல்லாமே கவர் பண்ண போகிறாங்க. எல்லா ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண போகிறாங்க. ரேன் விஜய் CET 2021 காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்காக ரேன் விஜய்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் 24 Februaryலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க. CETக்கு தேவையான எல்லா சிலபஸையும் இதில் கவர் பண்ணிடுவாங்க. டார்கெட் SBA PO, டார்கெட் IPPS PO, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBA எக்ஸாம், டார்கெட் IPPS PO தமிழில். ஸோ நம்ம ஓன் லாங்குவேஜுக்காக IPPS PO தமிழில் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா கோர்ஸுமே 24th Februaryயில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லா கோர்ஸ்லுமே ஃப்ரம் பேசிக்லேருந்து ஹை லெவல் ஃபுல் கவரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 1 time ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலே இந்த எல்லா கோர்ஸையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நம்ம அன்அகாடமியோட காம்பேக்ட் டெஸ்ட் கம்மிங் 28th February 10 AM கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் என்ரோல் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்வைட் கோட் நரேஷ்10 போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறவங்களும் யூசர் கோட் கேட்டுச்சுன்னா நரேஷ்10 போட்டு அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் February வந்து 10% டிஸ்கவுண்ட் தராங்க சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ இஃப் எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் யூஸ் யூசர் கோட் நரேஷ்10 டு கெட் 10% ஆஃப் இன் இட். Jan 26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். Republic Day 2021 India celebrates 72nd Republic Day on 26th January in Rajpath, Delhi. நம்ம நரேந்திர மோடி வந்து அப்போது விசிட்டிங் நேஷ்னல் வார் மெமோரியல் விசிட் பண்ணியிருக்காரு. இதில் முப்படைகளும் கலந்துருக்காங்க இந்த ரிபப்ளிக் டே பரேடில். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துருக்காங்க. டியூ டு த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால அவுட் சைட் விசிட்டர் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. போர்ச்சுகல் பிரசிடென்ட் மார்சிலோ ரெபெலோ டி சவுசா வின்ஸ் செகண்ட் டேர்ம். பிரசிடென்ட் ஆஃப் போர்ச்சுகல் மார்சிலோ ரெபெலோ டி சவுசா வந்து செகண்ட் டேர்மாக வின் பண்ணியிருக்காங்க. 5-year டேர்ம் பீரியட். இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தார்னா சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எவ்வளோ ஓட் வின் பண்ணியிருக்காருன்னா 61% ஓட் வாங்கியிருக்காரு. கேபிட்டல் லிஸ்பன், கரன்சி ஈரோ. CM சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச்சஸ் பங்க் அபியான் ஃபார் கேர்ள் சைல்டு. இன் மத்திய பிரதேஷில் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ஒரு நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் கேர்ள்ஸுக்கு, பங்க் அபியான் ஆன் 24th January வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. ஸோ அன்றைக்கி வந்து பங்க் அபியான் கேர்ள்ஸுக்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஸ்டேட் CM சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்கு அண்டர் வரும்னா பேட்டி பச்சோ பேட்டி பதோ ஸ்கீம் கீழே இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ₹6.47 crore ஃபார் 26,099 கேர்ள்ஸுக்காக லாட்லி லக்ஷ்மி யோஜனா கீழே 6.47 crore வந்து ஸ்காலர்ஷிப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. உமன்காக, கேர்ள்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபார் தேர் ஸ்டடி பர்பஸ்க்காக ஒரு ஸ்காலர்ஷிப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஸ்கீம் கீழேனா லாட்லி லக்ஷ்மி யோஜனா ஸ்கீம் கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பங்க் அபியானோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் அவேர்னஸ் ஆஃப் தேர் ரைட், நியூட்ரிஷன், நாலேஜ், ஹெல்த். பங்க் அபியானோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரொடக்ஷன் அவேர்னஸ் ஆஃப் தேர் ரைட், நியூட்ரிஷன், நாலேஜ், ஹெல்த். UP become first state to have 2 express airstrip. உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டு ஹாவ் 2 எக்ஸ்பிரஸ் ஏர்ஸ்ட்ரிப்ஸ். இதோட மீட்டர்ஸ் வந்து 3300 மீட்டர் லாங் ஏர்ஸ்ட்ரிப். எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா குறிபா ஆன் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸில் இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக ஹிங்டன் அண்ட் ஆக்ரா ஏர்பேஸ் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் வந்து வார் டைமாக சைனா பாகிஸ்தான் கூட ஏதாச்சும் வார் வந்துச்சுனாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம வாரை நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ, கவர்னர் வந்து ஆனந்த்பீன் பட்டேல், சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் எக்ஸசைஸ் ஆம்ஃபஸ் 21 வித் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் நேவி வந்து ஆம்ஃபஸ் 21 ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. DARDO successfully contained maiden test launch of Akash Nag missile.
டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டார்டோ வந்து ஆகாஷ் என்ஜி மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எங்கன்னா ஒடிஷாவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லியிருக்காங்க. FICCI survey forecast 8% GDP contraction in 2021. 8% கான்ட்ராக்ட் ஆகும். FICCI வந்து ஜிடிபி 8% கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து 9.6% க்ரோத் ஆகும். இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2022 வந்து 9.6% க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. எப்போ ஃபவுண்டட்னா 1927 இது ஃபவுண்டட். IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்தியாஸ் க்ரோத் ஃபோர்காஸ்ட் இதுவும் 8% கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 11.5% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. United Nations project Indian economy to grow 7.3% in the financial year 2021. யுனைடெட் நேஷன் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து 7.3% க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து 9.6% கான்ட்ராக்ட் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணதை இப்போ வந்து 7.3% இந்தியா க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க யுனைடெட் நேஷன். ஸ்பேசஸ் பிரேக்ஸ் இஸ்ரோ ரெக்கார்ட் பை லான்ச்சிங் 143 சேட்டிலைட். ஸ்பேசஸ் வந்து இஸ்ரோவோட 104 சேட்டிலைட், ஃபஸ்ட்டு இஸ்ரோ வந்து 104 சேட்டிலைட்ஸ் அனுப்புனாங்க. இப்போ அதை பிரேக் பண்ணி ஸ்பேசஸ் வந்து 143 சேட்டிலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. நேம் பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட்டர் 1. அதில் தான் 143 சேட்டிலைட்ஸ் அது கேரி பண்ணி போயிருக்கு. 2017 வந்து இஸ்ரோ 104 சேட்டிலைட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இந்த 143 சேட்டிலைட்ஸில் ஸ்பேசஸோடது வந்து 10 ஸ்டார்லிங்க் சேட்டிலைட்டாக. ஸோ 10 தான் வந்து ஸ்பேசஸோடது, மற்ற 133 வந்து வேறவங்களோடது. இன்டர்நேஷ்னல் கஸ்டம் டே 26 ஜனவரி. இன்டர்நேஷ்னல் கஸ்டம் டே வந்து 26 ஜனவரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீம் வந்து கஸ்டம் போல்ஸ்டரிங் ரெக்கவரி ரினியூவல் அண்ட் ரெசிலன்ஸ். கஸ்டம் போல்ஸ்டரிங் ரெக்கவரி ரினியூவல் அண்ட் ரெசிலன்ஸ். வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் டே டு பி கமெமரேட் இந்த டே இன் 1953. ஸோ வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் டே வந்து 1953 தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1953 தான் செலிப்ரேட் பண்ணாங்க ஆன் 26 ஜனவரியில். இதோட நேமை வந்து வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷனோட நேமை வந்து 1994 தான் வந்து வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் நேம் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டம் கோஆப்ரேஷன் ஆஃப் கவுன்சில். ஸோ கஸ்டம் கோஆப்ரேஷன் ஆஃப் கவுன்சில்ன்ற நேமை வந்து 1994 வந்து வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன்னு மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பிரசல்ஸ் பெல்ஜியமில் 1953 இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தீம் மட்டும் பார்த்துக்கோங்க, கஸ்டம் போல்ஸ்டரிங் ரெக்கவரி ரினியூவல் அண்ட் ரெசிலன்ஸ். எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 26 ஜனவரியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.